வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களுடன் தமிழ். இந்த இனிய நிகழ்ச்சி மக்களுடன். எதுவுமே சரியா இருக்கும், எதுவுமே தவறா இருக்கும் அப்படின்னு நம்ம முடிவெடுக்க கூடாதுங்க. சில சமயம்ல தெளிவும் இருக்கும், அதே நேரத்தில் குழப்பமும் இருக்கும். ஆனா ரெண்டத்தையும் மாத்தி யோசிச்சு ஒருத்தர் முயற்சி பண்ணும்போது தான் ஜெயிக்க முடியும். இன்னைக்கு நான் ராயபுரத்தில் இருக்கேன். இந்த இடம் ரொம்ப ஃபேமஸ். ஒரு மாடி பூங்கா ரெடி ஆகிட்டு இருக்கு. லைஃப்ல ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு டேர்னிங் பாயிண்டா இருக்கும். அந்த விஷயம் கிடைக்கிற வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். வாங்க நிகழ்ச்சியை காத்திருக்காம ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்னே சொல்லலாம். நான் ஏன் இன்ட்ரெஸ்டிங் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, பொதுவா சம்மர் வந்துட்டாலே எப்படி இந்த வெயில் கொடுமையிலிருந்து தப்பிக்கிறது அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு சம்மர் வெக்கேஷன் எங்க போலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவோம். சரி, இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு நான் எங்க போறேன்றது முக்கியம் இல்லை, மக்கள் பொதுமக்கள் எங்கெல்லாம் போக ஆசைப்படுறாங்க, இந்த சம்மர் வெக்கேஷனை எப்படி என்ஜாய் பண்ண போறாங்க, அவங்களோட சேர்ந்து நானும் என்ஜாய் பண்ண போறேன். வாங்க என்ஜாயபிளா நம்ம சம்மர் வெக்கேஷனை தொடங்கலாம். ஸோ நம்ம முதல்ல யாரை சந்திக்க போறோம், அதை விட அந்த இடம் ரொம்ப முக்கியம். இந்த இடம் சென்ட்ரல். ஸோ எல்லாருமே இங்கே தான் வந்து சங்கமிக்கும் இடம். சுற்றுலா போகிறதுக்கு ஒரு மெயினான இடம் இதுதான். இங்கே தான் ஸ்டார்ட்டு. நம்மளோட நிகழ்ச்சியை இங்கேயே ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல யார் மாட்டுறாங்கன்னு பார்க்கலாம். சம்மர் வெக்கேஷனுக்கு எங்கே போகிறதா பிளான்? இல்லைண்ணா, போயிட்டுலாம் வந்தாச்சு நான் ஆல்ரெடி. சம்மர் வெக்கேஷனை முன்னாடியே ஆரம்பிச்சிட்டீங்க. எங்கே போனீங்க? ஊட்டி போயிட்டு வந்தாச்சு. அப்போ இந்த வெயிலேருந்து தப்பிச்சிட்டீங்க. ஆமாம். ஊட்டி, அதில் ஏன் ஊட்டியை செலக்ட் பண்ணீங்க? சும்மா லைட்டாக ஒரு கூலிங்கான பிளேஸுக்கு போகலாமேன்னு. ஓகே, நல்லா ஓகே. அங்கே உணவெல்லாம் எப்படி ஈஸியாக கிடைக்குதா? அதாவது வசதிகள்லாம் ஈஸியாக இருக்குதா இல்லை ரொம்ப டஃப்பாக இருந்ததா? அதெல்லாம் கரெக்டாக இருக்குண்ணா. நல்லா என்ஜாய் பண்ணுது. ஸோ இப்போ சென்னை வெயிலை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதிகமான வெயில்ண்ணா, ரொம்ப வெயில் தாங்க முடியல. ஸோ தப்பிக்க போயிட்டு வந்துட்டீங்க. ஆமாம். இப்போ திருப்பி என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறீங்க, கரெக்டா? ஆமாம். ரைட், தேங்க்யூ. அன்பு தோழர்களோட நான் காத்திருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கண்ணா. ஓகே, இந்த வெயில் எப்படி சமாளிக்கிறீங்க? ரொம்ப வெயிலா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. வண்டியும் ஓட மாட்டேங்குது. ஓகே, வண்டியும் ஓட மாட்டேங்குது, மனசும் ஓட மாட்டேங்குது. மனசும் ஓட மாட்டேங்குது. சரி, உங்க லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? உங்க லைஃப் ரொம்ப எப்படி சொல்றது, எதுவுமே சொல்ல முடியாது, அந்த மாதிரி போயிருக்கு. தவிப்புல இருக்கீங்க. ஆமா, நல்லா போயின்னு இருக்கேண்ணா, எந்த பிரச்சனை இல்லை. ஆமா, பாசிட்டிவா சொல்றாரு. நல்லா போயின்னு. நீ உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். ஆமாண்ணா. சம்மர்னாலே பாத்தீங்கன்னா உடனே எல்லாம் சுற்றுலா போயிடுவாங்க. ஆமாண்ணா. அவங்கவுங்க ஏதாவது ஊருக்கு போயிடுவாங்க, சொந்த வீடு. ஆமாண்ணா, ஆமாண்ணா, ஆமாண்ணா. உங்க வீட்டுல நீங்க என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? நம்ம எதுவும் பிளான் பண்றதுக்கு வருமானம் இல்லைண்ணே. அதுல பாட்டி வீட்டுக்கு போறதுக்கு என்ன வருமானம்? ஆமாண்ணே. இல்லண்ணா, நம்ம எங்கண்ணா பக்கத்துல ஏதாவது மகாபலிபுரம் இந்த மாதிரி இடத்துக்கு தானே நம்ம போக வேண்டியது. மகாபலிபுரம். ஆமாண்ணே. மகாபலிபுரம் என்ன மாதிரி இடம்? நீங்க உங்க ஃபேமிலி எங்க கூட்டிட்டு போறீங்க, ஏதாவது பிளான் இருக்கா? வருமானம் தான் பிரச்சனை. வருமான பிரச்சனைனால எங்கேயும் யாரையும் இட்டும் போற சிச்சுவேஷன்ல இல்ல. Hi sister, how are you? Hi, I am Shormishta. I am very fine. Where are you in Chennai? Nice. Where are you in Chennai? சென்னையில எங்க இருக்கீங்க? In Chennai, where are you? Cosmo City. Okay, very happy. Now I think you are going for outing, right? Yes. For summer vacation. Yeah. Where? எங்க போறீங்க? We are going to West Bengal. West Bengal. Yeah. Your native village, right? Yes. So you're very excited? Yes, I'm very excited and I could. For what you excited? To see your grandparents or to see West Bengal? I'm excited to see West Bengal and grandparents both. Which is over favorite? Grandparents of course. Grandparents. Oh, yeah, okay. What do you feel? The summer vacation ரொம்ப Very happy, very happy. No, you plan for long time for this? Yes. Okay, how many days to go to stay? 1 month. 1 month? 1 month அம்மா கையில சாப்பிட போறீங்க, ரைட்டா? நீங்க பாட்டி கையில சாப்பிட போறீங்க, ரைட்டா? ஓகே, சம்மர் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, தேங்க் யூ. சம்மர் வெக்கேஷனுக்கு எங்க போயிட்டு வந்திருக்கீங்க? திருப்பூர். வெயில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போயிட்டு வந்தாச்சா? ஓகே, சொந்த ஊரா? சொந்த ஊர். ஓகே, திருப்பூர்ல அங்க போய் என்னதான் பாத்தீங்க? கோயிலுக்கு போனோம். அங்க ஏதாவது பிரசித்தி பெற்ற கோயில் என்ன இருக்கு? திருப்பதி மாதிரியே ஒரு கோயில் இருக்கு. திருப்பதி மாதிரியே ஒரு கோயில், ஆனா கோயில் பேர் தெரியாது. திருப்பதி சரி, நீங்க அந்த கோயில் பேர் ஞாபகம் இருக்கா? எனக்கு தெரியல ப்ரோ. எங்க குலதெய்வம் கோயில் அங்க இருக்கு, அங்காளம்மன் கோயில் ஒண்ணு. அங்க ஓகே. இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு பிளான் பண்ணுவாங்க அவங்களுடைய வசதிக்கு ஏத்த மாதிரி. இந்த 1.5 மாசத்துல எப்படி கடத்த போறீங்க? நான் ஆஃபீஸ் போய் தான் கடத்தணும் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, லீவ் கிடைக்காதா? ஐ மீன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், பட் ஏசிக்காக ஆஃபீஸ் போகலாம்ல. ஓ, ஏசிக்காக ஆஃபீஸ் போறேன் பாத்தீங்க. ஏசிக்காக ஆஃபீஸ் போற மனுஷன். நான் அதை கேட்கல. நம்ம ஓகே, வீட்டில் இருக்க லேடிஸ் குழந்தைங்க எங்கேயாவது கூட்டிட்டு போனா எங்க கூட்டிட்டு போற பிளான் இருக்கு? வயநாடு, ஊட்டி.
அந்த வயநாடு ஊட்டி போற பிளான் இருக்கு. உங்களுக்கு எங்க போகணும்னு ஆசை? சம்மர் வெக்கேஷன்னா இங்க போகணும்னா எங்க போகணும்னு ஆசை? கொடைக்கானல். கொடைக்கானல். ஹாய் சிஸ்டர். ஹாய். மனசு முழுதும் மகிழ்ச்சி இருக்கா இல்ல மனசு முழுதும் யோசனை இருக்கா? மகிழ்ச்சியா தான் இருக்கு. மகிழ்ச்சியா தான் இருக்கு. உங்க வீட்ல நல்லா உங்களை பாத்துக்கிறாங்களா? நல்லா பாத்துக்கிறாங்க. சரி நீங்க சொல்லுங்க, சம்மர் வெக்கேஷன்னா எங்க பிளான் பண்ணணும்னு ஆசை இருக்கு உங்களுக்கு? எனக்கு வந்துட்டு இந்த காஷ்மீர் சைட்லாம் போகணும்னு ஆசை. ஏங்க அங்க வித்தியாசமா? பனிலாம் இருக்கும் இல்லையா, அதனால Okay, okay. சம்மர் பீட் பண்றதுக்காக. சரி ஓகே. இப்போ இந்த சம்மர்ல ஏதாவது பிளான் இருக்கா? சம்மர்ல காஷ்மீர் பிளான் இல்ல, சவுத்துக்குள்ளே வேற எங்கேயாவது ஹில் ஸ்டேஷன் மாதிரி போலாம். சவுத்துக்குள்ள எங்க போனா ஜாலியா ஒரு டைம் பாஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஊட்டி, ஏற்காடு, இல்ல வயநாடு, வர்க்காலா அந்த மாதிரி ஏதாவது ஹில்லி ஏரியாஸ் போனா நல்லா இருக்கும். summer. அதாவது சென்னையோட ஹீட்டை தணிக்கிறதுக்கு நம்ம அங்க போய் விழுந்துடுறோம். ஓகே. ஹவ் ஆர் யூ? Fine. இந்த லைஃப்ல வந்து போராட்டங்கள் நிறைய இருக்கும், மகிழ்ச்சியும் இருக்குமா, ஹாப்பியும் இருக்குமா? ரெண்டுமே இருக்கும். ரெண்டுமே இருக்கும். எது அதிகமா இருக்கும் வாழ்க்கையில? இல்ல ரெண்டுமே கரெக்டா இருக்கும். ஐயோ ஈக்குவலா இருக்குமா? ஆனா ஹாப்பி அதிகமா இருந்தா ஜாலி தான் இல்ல? அது நமக்கு என்ன எழுதி வச்சிருக்கோம் அதான் கரெக்டா? ஓகே. இந்த சம்மருக்கு என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? வெக்கேஷனுக்கு எங்க போறீங்க? இல்ல என்ன பிளான் இருக்கு? எனக்கு பிளான் தான் இருக்கு, போற மாதிரி இப்போதைக்கு எங்கேயும் இல்ல. சூழ்நிலை இல்ல, ஒரு ஆசை இருக்கு இதயத்துக்குள்ள. ஆமா. அது என்ன ஆசை சொல்லுங்க பாப்போம். ஆசை வந்து மணாலி போகணும் எனக்கு, அவ்வளவுதான். மணாலி ரொம்ப ஆசையா? ஓகே. என்ன காரணம், ஏன் மணாலியை தேர்ந்தெடுத்தீங்க? எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பிளேஸ், ரொம்ப பிடிக்கும், அவ்வளவுதான். Place ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அந்த ஐஸ் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஓகே. அது ஒரு கனவு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நிஜமாக என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ பொதுவா வந்து சம்மர்னாலே வந்து நம்ம ஒரு டென்ஷன் ஆயிடும் இல்லையா, அந்த ஹீட்னால. இப்ப பொதுவா இப்ப நல்ல வெயில் இருக்கிறதுனால அடுத்து நல்ல மழை இருக்குன்னு சொல்றாங்க. ஏன் இந்த வெயிலையும் ரசிக்க மாட்டாங்க யாருமே? என்ன காரணம்? இந்த வெயில் கொஞ்ச காலம் தான், அதை ரசிக்கிறதுக்கு நம்ம மனசு ஏன் பக்குவப்பட மாட்டேங்குது? பிகாஸ் அது ஹீட் அதிகமா இருக்கும், அதனால நம்மளால சூடு தாங்க முடியல. அவ்வளோ டெம்பரேச்சர், நம்ம பாடியை விட அதிகமா டெம்பரேச்சர் நம்மளால வந்து தாங்க முடியாது. ஓ, மழையை கூட தாங்கிக்கலாம், வெயில்னும் போது கொஞ்சம் நம்ம முகம்லாம் இருக்கிற கலரும் போயிடுவேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். இந்த உலகம் வந்து நம்மளை கவனிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தான் வந்து உலகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கோம், அவன் வேலையை செஞ்சாலே போதும் அப்படின்வாங்க. இந்த உலகம் கவனிக்கணும்னு நம்ம ஏதாவது செய்யணுமா, இல்ல நமக்காக வாழ்ந்தா போதுமா? ரெண்டுத்துக்குமே தான் இருக்கும். ஓ, உலகத்துக்காகவும் வாழணும், நம்ம தான் நினைச்சு வாழ முடியாது, இந்த உலகத்துக்காகவும் சில சமயம் வாழ வேண்டியது. அப்படி வாழ்ந்தவங்க தானே ஏற்கனவே இருந்துட்டு போனவங்க. ஸோ இது வந்து ஃபேக்ட் இல்லையா? இல்ல ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு உலகமே முக்கியம் இல்லை, நான் எப்படியோ அப்படிதான் வாழ்வேன் அப்படின்றதுலாம். உலகம் இருந்தா தானே நம்ப. எக்ஸலன்ட். ஸோ ஊரோடு ஒட்டி வாழ், அது அந்த காலத்து பழைய மாதிரி சொன்னவங்க தானே. சரி நீங்க சொல்லுங்க, உங்க அன்பான குடும்பத்தை இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு எங்க கூட்டிட்டு போற பிளான்? ஊட்டி கூட்டு போலான்னு பிளான். என்ன காரணம்? என்ன ஊட்டி? ஊட்டிக்கெல்லாம் இது வரைக்கும் போனதில்லை, ஃபேமிலியோட போனதில்லை. ஒரு ஆசை இருக்கு. ஒரு ஆசை இருக்கு. கண்ணிமைக்கும் நேரத்தில் எதுவும் நடக்கலாங்க, இதுதான் நடக்கும்னு சொல்ல முடியாது. நமக்கு ஆதரவாகவும் நடக்கலாம், நமக்கு எதிர்ப்பாகவும் நடக்கலாம். எதுவா இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். வண்ணங்கள் சொல்லுவாங்க, நிறைய வண்ணங்கள் இருக்குங்க. ஆனா எல்லா வண்ணமும் எல்லாருக்கும் பிடிக்காது. ஏதோ 2-3 வண்ணங்கள் தான் ஒவ்வொருத்தருக்கும் ஃபேவரேட்டா இருக்கும். அதே மாதிரிதான் வாய்ப்புகளும், எல்லா வாய்ப்புகளும் நம்மளை தூக்கி விடாது, ஒரு சில வாய்ப்புகள் தூக்கி விடும். அதை பயன்படுத்திக்கணும். வாழ்க்கை தரம் எப்படி இருக்கு? ரொம்ப மோசமா இருக்கு சார். ரொம்ப மோசமா இருக்கு. ஆமா சார். ஏன் மக்கள் அந்த அளவுக்கு வரலையா, சவாரி வரலையா? ஆமா சார், எல்லாம் எலெக்ஷன் டைம்ன்றதுனால எல்லாமே சவாரி ரொம்ப கம்மியா இருக்கு சார் இப்போ. பட் இருந்தாலும் உங்க உழைப்பை நீங்க செய்றீங்க. ஆமா சார். நீங்க எப்படி போயிட்டு போகுது சார். எலெக்ஷன் டைம்ன்றனால மக்கள் சென்னையில இல்ல கம்மியா இருக்குது சார். ஓகே. எல்லாம் அவங்க ஓட்டு போட போயிட்டாங்க அவங்க ஊருக்கு. பொதுவா வந்து இந்த சம்மர் வெக்கேஷன் சொல்லுவாங்க, பிள்ளைங்க எல்லாம் வீட்டுல இருப்பாங்க. உங்க ஃபேமிலி எங்க கூட்டிட்டு போறீங்க இந்த சம்மருக்கு? சம்மருக்கு எங்கன்னா பீச் கீச்சுனா எங்களால போக முடியும். பீச் கூட்டிட்டு போலாம், அதுனா கீச்சு. நீங்க கொடைக்கானல் போலான்னு இருக்கோம் சார். கொடைக்கானல் சூப்பர். பிளான் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு சார். ஓகே. நீங்க எம்ஜிஎம் கூட்டிட்டு போலான்னு இருக்கோம். எம்ஜிஎம் கூட்டிட்டு போறீங்க. நீங்க சம்மர் ஓனேல் ஃபால்ஸ் சார். ஓனேல் ஃபால்ஸ் தடா கிட்ட இருக்கு. போறீங்க. நீங்க கட்டேரி சார். ரெட்டேரி. ஆமா சார். ரெட்டேரியை கொண்டு போய் எதை காட்டுவீங்க? போட்டிங்லாம் போட்டுருக்காங்க, இப்ப போட்டுன்னு இருக்காங்க. அதனால ரெடி பண்றாங்க. அதை நீங்க சுத்தி போறதுக்குலாம் போட்டுருவாங்க. அதுக்கெல்லாம் போட்டுருவாங்க சார். நீங்க எப்படி சிஸ்டர் ஒரு பெண்ணா தோல்வி எப்படி எதிர்கொள்றீங்க? எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி பார்ப்போம். எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் பார்க்கணும் இல்லையா? சரி, சம்மர்னாலே நம்ம ஒரு வெக்கேஷனுக்கு எங்கேயா போலான்னு தோணும். நீங்க என்னதான் பிளான் வச்சிருக்கீங்களா? வீட்டில் எல்லாரும் ஜாலியாக இருந்தாலே அது சம்மர் தான். வீட்டுல மகிழ்ச்சியா இருந்தாலே போதும், வெளியில போவேனான்றீங்க. அப்படி வெளியில போக பிளான் பண்ணா உங்க மனசுக்குள்ள எந்த இடத்துக்கு போகணும்னு ஆசை இருக்கு? எதுவும் இல்ல. அதாடா கணவரையே பாக்குறாங்கப்பா. நீங்க சொல்லுங்க, சம்மர் வெக்கேஷனுக்கு எங்க கூட்டிட்டு போனா எங்க கூட்டிட்டு போறீங்க? ஹில் ஸ்டேஷன் ஊட்டி, கொடைக்கானல், மூணாறு அந்த மாதிரி இடத்துக்கு போனா தான் சொல்லுவோம். சென்னையில என்ஜாய் சொல்ல மாட்டீங்களா?
சென்னை தான் ஹாட்டா இருக்கு. நாட் வேலிட். ஆமா, ஹாட்டா இருக்கு. ஸோ நம்ம போனா அந்த மாதிரி இடத்துல போனோம். ஓகே, பொதுவாகவே வந்து சம்மர் வெக்கேஷன்னாலே நம்ம வெளியில போறோம், என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறோம். இப்போ சென்னையிலேயே இருக்கவங்களுக்கு நீங்க என்ன டிப்ஸ் கொடுக்குறீங்க? சென்னையில ஏதாவது ஒரு இடம் சொல்லுங்க பாப்போம். இந்த இடத்துக்கு போலாம், பீச் போகலாம், பீச் போய் பார்க்கலாம், சர்க்கஸ் போடுவாங்க, அது போய் பார்க்கலாம், பசங்க என்ஜாய் பண்ணுவாங்க, ஓகே, அந்த மாதிரி கூப்பிட்டு போகலாம். பட் சென்னையில் த்ரோ இயர் நம்ம இங்கே சென்னையில் தான் இருக்கிறோம். ஒரு அவுட் ஸ்டேஷன் போனால் ஒரு சேஞ்ச் கிடைக்கும். அதனால பசங்களும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகே, என்ன ஆசை உங்களுக்கு? சம்மர் வெக்கேஷன் இங்கே போகணும்னா எங்கே போக ஆசைப்படுறீங்க? சம்மர் வெக்கேஷனா இப்போ நாங்கள் ஆந்திராவில் இருக்கோம். தடா ஃபால்ஸ் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. சூப்பர் சூப்பர். ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு பிளான் இருக்கு. நீங்க? நாங்கள் எங்கள் ஏரியா பக்கமே தேனி அந்த மாதிரி சைடு. எங்கே போவீங்க சம்மருக்கு பிளான் பண்ணா? எங்க மேக்ஸிமம் இந்த சுருளி ஃபால்ஸ் அந்த மாதிரி ஃபால்ஸ் அந்த மாதிரி தான். சரி, எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. இன்னும் இந்த ஒரு 2 மாசம் தான் வெயில், அதுக்கப்புறம் மழை வரப்போகுது. ஆனால் ஏன் எல்லாம் வெயில வெறுக்கிறோம்? அந்த வெயில ஏன் நம்ம ஏற்றுக்க மாட்டோம்? நம்ம எல்லாத்தையும் ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய பக்குவம் நம்ம மனசுல இல்லையா? பட் வெயில் இருக்கு, பட் ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி வெயில் இப்போ இல்ல. இப்போ எல்லாரும் மேக்ஸிமம் ஏசி யூஸ் பண்ணி பழகிட்டாங்க. அதுல பழகிட்டோம். அதனால நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன் இந்த வெயில நம்ம விரும்ப மாட்டோம்? என்ன காரணம்? ஃபர்ஸ்ட் கம்மியா இருந்துச்சு, இப்போ ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அதுக்கு நம்ம அளவு அதிகமா போனதால நமக்கு ஒரு வெறுப்பு ஆக முடியல நம்மளால. உங்களுக்கு வெயில் பிடிக்குமா? நம்ம சினிமா எல்லாம் சொல்லுவாங்க வெயில் பிடிக்கும், மழை பிடிக்கும். உங்களுக்கு? நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது பிடிக்கும். ஏன்னா அந்த டே தான் நமக்கு லீவ் எல்லாம் வரும், நம்ம என்ஜாய் பண்ணுவோம், விளையாடுவோம். அதனால நமக்கு சின்ன பிள்ளை அபிஷியலா இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் இதுவா இருக்கு. ஏன்னா ஒர்க்குக்கு போறோம், அந்த வெயில் டயத்துல போக முடியாது, அந்த வேர்வை ஃபுல்லா. லைஃப் இஸ் கோயிங் ஸ்மூத். Yeah, life is going smooth. Smooth. Yeah. Who is the reason behind it? யார் காரணம் நீங்க லைஃப் ஸ்மூத்தா இருக்கு? That's me, basically. You only? Yeah. God and your parents? No one. Only you? Only me. Okay, எல்லாமே இவர்தான் காரணம்ட்டாரு, கடவுளே இல்லைன்ட்டாப்ல. நீங்க சொல்லுங்க, உங்களுடைய வெற்றிக்கு யார் காரணம்? அம்மா அப்பா தான். அம்மா அப்பா தான். சரி, நீங்க சொல்லுங்க. சம்மர் வெக்கேஷன்னாலே நம்ம ஒரு ஆசைப்படுவோம் இல்லையா? இந்த 2 மாசம் சம்மர் வெயில். சம்மர் வெக்கேஷன்ல எந்த இடம் நல்லா இருக்கும் நம்ம இருக்கிற ஏரியாவை தவிர? நீங்க ஏதாவது பிளான் பண்ணா எங்க பிளான் பண்ணுவீங்க? ஃபாரின் தான், அதாவது யூரோப், அதாவது யூரோப் கண்ட்ரிஸ் போகணும் ஆசையா? ஓகே, இப்போ நான் இந்தியாவில கேட்குறேன். ஊட்டி. ஊட்டி. ஓகே, என்ன காரணம்? வாட்ஸ் தி ரீசன்? நான் அங்கே முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தது. ஓகே ஓகே. அப்போ அதனால அங்கே உள்ள கிளைமேட். ஊட்டி எப்பவுமே குளுமையா இருக்கும்னா? எப்பவுமே இல்லை, ஈவினிங் எல்லாம். ஸோ உங்களுக்கு தேவை சம்மர் வெக்கேஷன்னா ஊட்டி யூ வில் பிளான். சம்மர் வெக்கேஷன்னா என்ன பிளான் பண்ணுவீங்க நீங்க? சம்மர் வெக்கேஷனாலே முதல்ல பிளான் பண்ணாம வீட்டில் இருக்கிறதே பெஸ்ட். ஏன்னா இந்த வெளியே போய் மக்களை சந்திச்சு அங்க ஒரு குழப்பம் ஏற்படாம வீட்டில் நிம்மதியா இருக்கலாம். குழப்பம் கிடையாது. அடிக்கிற சன்னுக்கு ஹீட்ல வந்துட்டு இப்போ நியூஸ்லலாம் சொல்றாங்க இந்த டைம் போகாதீங்க, அந்த டைம் போகாதீங்க, சம் ஹாட் பொல்யூஷன் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் பெட்டர் டு அவாய்ட். கொஞ்ச நாளைக்கு இந்த சம்மர் ஹீட் நினைக்கிற வரைக்கும் பெஸ்ட். வெக்கேஷனா வெளியே போகாம வீட்டுக்குள்ள இருந்தாலே போதும். வீட்டுக்குள்ள இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் பசங்களுக்கு இப்பதான் பாவம் எல்லாம் பப்ளிக் முடிச்சுட்டு எல்லாம் டயர்ட்ல இருக்காங்க. ஸோ லெட் தே கேன் கோ ஃபார் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் எல்லாமே ஷார்ட் டிஸ்டன்ஸாக நம்ம இங்கே ஏற்காடு, மகாலிபுரம் ஒரு கிட்டேயான. ஏன்னா நம்ம இப்போ லாங்கில் போயிட்டு மாட்டிக்கிட்டோம்னா கஷ்டம். பிகாஸ் ட்ராவலிங் இப்போ கஷ்டம், ட்ரெயின் டிக்கெட் கஷ்டம், தென் அக்கமடேஷன் கஷ்டம். ஸோ இட்ஸ் நாட் அ பிளான், ஜஸ்ட் நீங்கள் கேட்டீங்க நான் சொல்கிறேன், அவ்வளோதான். ரொம்ப அழகா சொல்றீங்க, அதை விவரிக்கிறீங்க. ஏன்னா கஷ்டங்களையும் யோசிச்சு சொல்றீங்க. யா டெஃபினெட்லி. பிகாஸ் வந்துட்டு இப்போ நம்ம குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனோம்னா வி ஷுட் பி வெரி ரிலாக்ஸ். ஸோ எங்கே போனாலும் ஒரு கூட்டத்தில் நெரிச்சிட்டு அதுவே வந்து அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக. சம்மர் வெக்கேஷன் போகணும்னு கட்டாயம் கிடையாது. பட் we can go for a short distance. நம்ம பீச்சில் போயிட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம். எந்த ஊர் ப்ரோ? தஞ்சாவூர். தஞ்சாவூரை பத்தி பெருமையா ஒரு விஷயம் சொல்லுங்க. பெரிய கோயில் போதுமே, அது ஒண்ணு போதும் சொல்றதுக்கு. சரி, ஓகே. ஒரு சம்மர்னாலே நம்ம எங்கேயாவது நம்ம இருக்கிற ஏரியா விட்டு எங்கேயாவது போகலாம்னு நினைப்போம். சம்மர் வெக்கேஷனுக்கு இந்தியால எந்த இடம் சூப்பர் நினைக்கிறீங்க? ஊட்டி, கொடைக்கானல் அது மாதிரி சொல்லுவாங்களா? அது ஊட்டி, கொடைக்கானல் சொல்றாங்க. நீங்க இன்னும் போனது இல்ல? போயிருக்கேன், ரெண்டுமே போயிருக்கேன். சீசன் கனவு என்ன? சம்மர் வெக்கேஷனுக்கு இங்க போகணும்னு நீங்க நினைக்கிற ஏதாவது ஒரு கனவு இருக்கா? பீச் அது மாதிரி போலாம். பீச் அது நார்மலா நம்ம போறது தானே. தூரமா கேக்குறேன். நான் தஞ்சாவூர் தானே, எனக்கு பீச் வந்து எப்பயாவது வாய்ப்பே இல்ல. அதனால பீச் தான் உங்களுடைய கனவு. ஓகே, வெயில் பிடிக்குமா மழை பிடிக்குமா? எது பிடிக்கும்? ரெண்டுமே கலந்துதான் நல்லா இருக்கும். ரெண்டுமே கலந்ததுதான். ஆனா நம்ம வெயில்னா உடனே ஒதுங்கிடுறோம், மழைனா உடனே ஒதுங்கிடுறோம். அத ஒரு வெறுப்பால நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. அதுக்கு என்ன காரணம்? சரியான கண்ணோட்டமா? சரியான கண்ணோட்டம்னா ரொம்ப அதிகமா இல்லாம நார்மலான டெம்பரேச்சர்ல இருந்தா எல்லாருக்குமே ஓகே தான். சோ கொஞ்சம் நார்மல் அதிகமாகும் போது நம்ம எதுக்குமே ஒரு வெறுப்பு ஏற்படும்ன்றீங்க. ஓகே, வெள்ள ஒரே பயமா இருக்கு, அந்த மாதிரி ஆயிடுது. வெள்ள ஒரே பயமா இருக்கு, அந்த மாதிரி ஆயிடுது. ஓகே, நம்ம ஸ்கின் ஏதாவது ஆயிடும், அஃபெக்ட் ஆயிடும் அப்படின்னு. சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ இல்லையோங்க, நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதிகமா நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். சின்ன விஷயம் என்ன நினைப்போம், ஆனா அந்த சின்ன விஷயம் தான் கடைசி பெருசாகும். நம்ம மனசுல என்ன நினைச்சிருக்கோமோ அதை எல்லாத்தையும் அப்படியே வெளியே கொட்டக்கூடாதுங்க.
எல்லா விஷயமும் அடுத்தவங்களுக்கு தெரியணும்னு நினைக்கக்கூடாது. நமக்குன்னு பர்சனல் சில விஷயங்கள் இருக்கணும். எல்லாமே வெளிப்படுத்திட்டா அப்புறம் நமக்கு மதிப்பு இருக்காது. பொதுவாகவே வந்து வாழ்க்கையில் வெற்றி என்ற ஒரு விஷயத்தை தான் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த தோல்வின்றது தான் படிக்கட்டுன்னு எல்லாருக்கும் தெரியும். பட் இருந்தாலும் தோல்வி வரும்போது ஏன் ரொம்ப மனம் தளர்றாங்க? அந்த தோல்வி வரும்போது நம்ம எப்போ வந்து மனம் தளராமல் இருக்கோமோ அதுதான் வெற்றியை நோக்கி நம்ம நகர்த்தோம். இல்லை, அதுக்கு ஏதாவது ஒரு மோட்டிவேஷனாக ஏதாவது சொல்ல முடியுமா? மோட்டிவேஷன் தோல்வி வரும்போது ஒருத்தர் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? தோல்வி வரும்போது அந்த தோல்வியை நம்ம சக்ஸஸாக பார்க்கணும். ஓ, தோல்வியே நம்ம சக்ஸஸா success-ஆ பார்க்கணும். பார்க்கணும். அது எப்படிங்க தோல்வியை சக்ஸஸா பார்க்க முடியும்? சக்ஸஸாக பார்த்தா தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். தோல்வியாக பார்த்தா நம்ம அதே ஸ்டெப்லேயே நின்றுவோம். அதான் ஃபேக்ட். சோ தோல்வி இஸ் நாட் த தோல்வி. அது நமக்கு ஒரு அனுபவம் மாதிரி நம்ம வச்சுக்கணும். நீங்க சொல்லுங்க, ஏன் நம்ம யாருக்குமே பெரும்பாலும் வெயில் பிடிக்கிறது இல்லை? அதுவும் ஒரு இயற்கை தான். ஆனா வெயில்னால அலர்ஜியா நினைக்கிறோம் இல்லையா? அப்படி இல்லை சார். ஆக்சுவலாக வந்து ரெயின் பார்த்தீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், என்னதான் மழை அடிச்சாலும் நினச்சிக்கோங்களேன், நம்ம வந்து போய் எங்கேயும் போய் ஒதுங்குது கிடையாது. ரெயின் லவ்வர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. வி கேன் கோ, எந்த வேலையும் வந்து தடைப்படாது. என்னதான் புயல் அடிச்சாலும் அந்த வேலை பார்த்திருக்கோம். கதாநாயகி வந்து மழையில நனையிறது பிடிக்கும். ஓகே, பட் வி ஆர் ஆல்சோ பப்ளிக்ல எல்லாம் நம்மளை பார்த்து தானே வராங்க எல்லாருமே. ஸோ மழை டைம்ல வந்துட்டு வெளியில போறது ஒர்க் எனக்கு தெரிஞ்ச டிஸ்ட்ரக்ஷன் ஆகும். ஆனால் அந்த வெயில் டைம்ல வந்து ஒரு ஆஃபீஸ்க்குள்ள போயிட்டு உட்காந்துட்டா போதும். அப்படி இல்லைன்னா ஒரு டைமிங் போர்ஸ்ல நிறைய பேருக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி ஆகுது இந்த ஹாட் சீசன்லயே. சோ ஹெல்த் இஷ்யூஸ் வர வாய்ப்பு கண்டிப்பா தே ஹேவ் டு ட்ரிங்க் லாட் ஆஃப் வாட்டர். அவாய்ட் பண்றோம். தண்ணி குடிக்கிற நிறைய பேர் டாக்ஸிக் ஆயிடுவாங்க. ஸோ அது ஹெல்த் இஷ்யூ போயிட்டு அவங்களுக்கு டைரி ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து கிளைமேட் சேஞ்சால தான் வருது. ஓகே, அன்பான சகோதரிகள் என் பக்கத்துல இருக்கிறாங்க. பெண்கள்னாலே அன்பா வம்பா? அன்புதான், வம்பு இருக்கும். வம்பு வளர்த்த வம்புதான். உண்மை சொல்லிட்டாங்க பாத்தியா? ஏங்க வம்பு தானே அதிகமா இருக்கும். இல்ல இல்ல, அன்புதான். அப்படியா? ஆமா. உங்க வீட்ல நீங்க ஆட்டி சண்டையே போட மாட்டீங்க? அது தப்பு பண்ணும்போது அப்புறம் கண்ட்ரோல் பண்ணணும்ல. சண்டை போடுறதே இல்லையா? ஓகே, அப்ப ஈக்குவல். சோ ஆம்பளை பொம்பளை வித்தியாசம் கிடையாது. சண்டை போடுறதுல மட்டும் ஈக்குவலா இருக்கும். ஓகே, இந்த சம்மர் வெகேஷனுக்கு ஏதாவது பிளான் இருக்கா? இல்ல, ஏதோ பிளான்ல இப்போதைக்கு கிடையாது. இல்லங்க, உலகமே சம்மர் வெகேஷன்ல எங்கயாவது போய் குதிக்கலாம்னு பாக்குறாங்க. எங்களுக்கெல்லாம் எந்த பிளானுமே இல்ல. ஒன்லி உழைப்பு தான். ஆமா. ரைட். சரி, சம்மருக்கு நம்ம பிளான் பண்ணா நீங்க எந்த இடத்துக்கு பிளான் பண்ணுவீங்க? இங்க போனோம்னா எங்க உங்களுடைய மனசுல இருக்க ஆசையை நேர்களுக்கு சொல்லுங்க. நீங்க எங்க போகணும் பிளான் பண்ணுவீங்க? உண்மையை சொல்ல போனோம்னா 4 நாள் எங்கேயாச்சும் போய் நிம்மதியா ரெஸ்ட் எடுத்துட்டு வரணும், அவ்வளவுதான். அது எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்ல. வெயில்ல இருந்து தப்பிக்கணும். சமைக்க கூடாது, ரெஸ்ட் எடுக்கணும், ஃப்ரீயா இருக்கணும், அவ்வளவுதான். அதாவது ஹோட்டல்ல புக் பண்ணி சாப்பிடணும், அவ்வளவுதான். ரைட். இல்ல உங்க கணவர் சமைச்சு இல்ல உங்க பிரதர் சமைச்சு அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் சாப்பிட முடியாது. வாயில வைக்கிற மாதிரி இருக்கதா? நீங்க இல்ல, சொல்லுங்க. யாராவது சமைச்சு கொடுத்தா கூட ஓகே தான். ஆனா 4 நாள் ரெஸ்ட் எடுக்கணும். அதாவது இந்த ரெகுலர் லைஃப்ல இருந்து யூ வாண்ட் சம் ரெஸ்ட். ஆமா. ஓகே, இப்போ நீங்க வந்து சொல்லிருக்கீங்க, உங்க உள்ளத்துல இருந்து வெளியே வந்திருக்கு. அது என்ன பிராப்தம் இருக்குன்னு பார்க்கலாம். தேங்க்யூ. எப்படி போயிட்டு இருக்கு வாழ்க்கை ஏதோ போய்கிட்டு இருக்கு. ஏதோதான் போய்கிட்டு இருக்கு. நம்மளும் அந்த ரூட்ல போய்கிட்டு இருக்கோம். போயிட்டு இருக்கீங்க, வேலை இருக்குல்ல, ஒர்க் பண்ணிட்டு பணம் வருது இல்ல, அது வருது. அப்புறம் என்ன கவலை? ஜாலி தான், ஏதோ போகுது. ஏதோ உள்ளுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கு உங்ககிட்ட. அது என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்க சொல்லுங்க. இல்ல எந்த இஷ்யூ இல்ல, நல்லா தான் இருக்கு. எந்த இஷ்யூவும் இல்லாத ஒரு அதிசய மனிதனை பாத்துக்குங்க. நான் இப்பதான் முறையா கேள்விப்படுறேன். எந்த இஷ்யூமே உங்க வாழ்க்கையில இல்லையா? இல்ல, இருக்கு, பிரச்சனை இருக்கு. இருந்தாலும் நம்ம பத்தி கவலைப்படுறது இல்ல. ஆனா சிரிச்ச முகத்தோட இருக்கீங்க. சூப்பரா. ஓகே, நீங்க சொல்லுங்க. சம்மர் வெகேஷன்னா நீங்க எங்க போகணும்னு ஆசைப்படுவீங்க பொதுவா? சம்மர் வெகேஷன்ல இந்த ஃபால்ஸ் அந்த மாதிரி சுத்தி பார்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய அது ஆசைப்படுறேன். ஏதாவது ஒரு இடம் நினைச்சிருக்கீங்களா? நம்ம சம்மருக்கு இப்படி போகணும் அப்படின்னு எப்பயாவது பிளான் பண்ணிருக்கீங்களா? அது என்ன இடம்? மோஸ்ட்லி குற்றாலம். அப்படியே தண்ணியில குளிக்கணும்ல. சொல்லுங்க, நீங்க எங்கேயும் அவுட்டிங் போலையா? அவுட்டிங் போகிற நிலைமையில் ஆட்டோ டிரைவர்ஸோட குடும்பம் இல்லை. ரொம்ப நிலைமை மோசமா இருக்கு. ஆமாம், நிச்சயமா. என்ன காரணம்? எலெக்ஷன் அப்ப மக்கள் இல்லையா? என்ன காரணம்? எலெக்ஷன் மட்டும் இல்ல, கார்பரேட் கம்பெனினால அவஸ்தைப்பட்டு இருக்கோம். பைக் டாக்ஸியால பர்மிட்டே இல்லாத பைக் டாக்ஸியால அவஸ்தைப்பட்டு இருக்கோம். நீ எந்த சிங்கிள் பர்சன் ஆட்டோல ஏறதில்ல. நீங்க பாருங்க, இங்க ஏதாவது இருக்கிற பேசஞ்சர்ல ஒரு தடவை ஆட்டோ வந்து கேக்குறாங்க, சார் நிக்கிற ஆட்டோ, இவ்வளவு ஆட்டோ நிக்குதுல்ல. இல்ல, இப்ப நான் கேக்குறேன், இப்ப நீங்க ஓலாலலாம் கிளப் பண்ணிட்டா அது ஓரளவுக்கு வருமானம் வருதா? என்ன ஓலா கிலோமீட்டர் 2013 கொடுத்த 12 ரூபாய் கிலோமீட்டர் கொடுத்துட்டு இருக்கான். அவனும் காசு கம்மியா தான் கொடுக்குறான். 12 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கான். போனா அப்படி அடிக்குது, அப்படி போனா இப்படி அடிக்குது. இருங்க, 12 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கான். 12 ரூபாய், அதுல 30% கமிஷன் போக என்னத்தன ஆட்டோ டிரைவர் கிடைக்கும், வாழ்வாதாரம் வாழ்ந்துட முடியும். வெளியே வருத்தப்படக்கூடிய விஷயம் தான். சோ உங்கள மாதிரி தொழிலாளர்களுக்கு சம்மரும் கிடையாது, விண்டரும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, எல்லாமே ஒண்ணு. ஹாய் சிஸ்டர். ஹாய். ஓகே, how is your life going on? நைஸ். இப்போ சம்மர்னாலே ஒரு வெக்கேஷன் we feel இல்லையா? சம்மர் வெக்கேஷன் we feel to go anywhere apart from our place, right? Yes. Which place is very good for summer vacation? I think it is Ooty. Ooty. Why do you prefer Ooty? ஏன் ஊட்டியை தேர்ந்தெடுக்கிறீங்க? It is a cold place. ஓகே. Do you like இந்த வெயில் பிடிக்குமா, மழை பிடிக்குமா, இல்ல ரெண்டுமே பிடிக்காதா? எல்லாமே பிடிக்கும். எல்லாமே பிடிக்கும். அப்ப வெயிலையும் நிப்பீங்க, மழையிலையும் நிப்பீங்க. கூடுதல் மழையில. You are saying that நிறைய பேர் வந்து ஐயோ வெயில், ஐயோ மழை அப்படின்றாங்களே.
It's So we have to love nature, right? we have to love nature. It's a sun god. Oh. Sun is our god. So we shouldn't say it like that. So அந்த It's horror. That's அந்த வெயில குடுக்கறதே ஒரு கடவுள் தான் அப்படி நம்ம நினைக்கணும். വെയിൽ എന്ന് can I speak in മലയാളം? சொல்லுங்க. വെയിൽ എന്ന് പറയുമ്പോൾ നമുക്ക് നമ്മുടെ ശരീരത്തിന് ഒരു എന്താ പറയുക കുറച്ചൊരു പരിധി വരെ നമുക്ക് പ്രൊട്ടക്ഷൻ ഉണ്ട്. നമ്മുടെ ശരീരത്തിന് പലവിധ അസുഖങ്ങളും മാറിപ്പോകുന്ന ഒന്നാണ് വെയിൽ. சோ வெயில் நம்ம உடம்புக்கு தேவையான ஒண்ணு. அதை தவிர்க்க வேண்டாம், அதை அவாய்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். சூப்பரா சொன்னீங்க. தேங்க் யூ. சென்னையில ஏதாவது ஒரு இடத்துக்கு போலாம் சம்மருக்குன்னா எங்க போவீங்க? சென்னைக்குன்னு எங்கே போனோம்னா பீச்சுக்கு போகலாம். ஒரு ஜென்ரல், அதாவது இருக்கப்பட்டவங்க இல்லாதப்பட்டவங்க போகிற இடம் ஒரே இடம் பீச். சரி, நான் ஒரு பெர்சனலா ஒரு கேள்வி கேட்கலாமா? சொல்லுங்க சார். வெயில் பிடிக்குமா மழை பிடிக்குமா, எது பிடிக்கும்? ரெண்டுமே இருந்தால் தானே சார் நல்லா இருக்கும். இல்லையே, எது பிடிக்கும் எது பிடிக்கும், அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா எதுன்றதை விட வெயிலும் மழை ரெண்டும் சேர்ந்தா தானே சார் வாழ்க்கை. வெயிலுக்கும் மழைக்கும் என்ன ஒரு டெஃபினிஷன்? அப்பா அம்மா. சரி, இல்ல யார் அப்பா? வெயில் அப்பாவா மழை அப்பாவா? எது யார் அப்பா யார் அம்மா? அப்பா இல்லாலும் அம்மா கிடையாது, அம்மா இல்லைனாலும் அப்பா. கடைசி வரைக்கும் விட்டு தப்பிக்க முடியாது. ரொம்ப நல்லா பேசுறீங்க. இந்த சம்மரை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்ஸ் சார். என்னங்க, சில விஷயங்களை பார்த்தோன்னே நமக்கு புரிஞ்சிடும். ஒரு சில விஷயங்கள் பார்த்தாலும் புரியாது, பேசினாலும் புரியாது. அப்படிப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பா எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கும். அதை புரிஞ்சுக்கிறத விட அதை ரசிக்க கத்துக்கணும். அதை ரசிக்கிறத விட வாழ்க்கையில எதுவுமே மாறும், எதுவுமே நிரந்தரம் கிடையாது அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சரிங்க, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுபவர் தமிழ்.